அவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் கெனசரேத் கடல் அருகே போகும்போது அங்க 2 படகுகள் கரையில நிற்கிறதை கண்டு ஜனங்கள் அவரிடத்துல வார்த்தைகள் கேட்கும்படியாக வந்திருந்தாங்க. அதனால அந்த படகுல ஒரு படகுல ஏறி கொஞ்சம் அந்த படகை கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் தள்ளி விடுப்பா, நான் அங்க நின்று நான் பிரசங்கம் பண்ண போறேன், ஆண்டோட வார்த்தையை சொல்ல போறேன் அப்படி சொல்லும் போது அந்த படகு யாருடைய படகா இருந்தது? சீமோனுடைய படகா இருந்தது. அல்லேலூயா. அந்த படகு எப்படிப்பட்ட நிலையில வந்து நிற்குதுன்னா வெறுமையான நிலையில வந்து நிற்கிறது. அல்லேலூயா. வெறுமையான காலியா எம்டியா வந்து நிக்குது. ஆமே. மீன் பிடிக்கிற என்ன பண்ணுவாங்க, மீன்கள் எல்லாம் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் எடுத்து அது கூடைகள் எல்லாம் நிரப்பி அதை என்ன பண்ணுவாங்க, வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்கள் வலைகளை அலசி கொண்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலையில எதுவுமே அகப்படல. அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, உங்களுடைய வெறுமை மாறும். அல்லேலூயா. வெறுமை மாறும். ஆமே. உங்க வாழ்க்கையில கூட நீங்க பிரயாசப்படலாம், கஷ்டப்படலாம், உழைக்கலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையில எதுவுமே வாழ்க்காம, எதுவுமே கைக்கூடி வராம, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையை ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்ற. ஆமே. பாருங்க, இந்த சீமோனுடைய படகுல ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின பிற்பாடு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி 4ஆம் வசனம் சொல்லுது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்க. ஆண்டவராக இயேசு சொல்ற, உங்க வலைகளை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆழத்துல தள்ளி என்ன பண்ணுங்க, போடுங்க. அப்படி சொல்லும் போது அப்ப பேதுரு சொல்றாரு, சீமோன் சொல்றாரு, ஐயரே, நான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாங்க, இரவு முழுவதும் அவங்க கண் விழிச்சாங்க. அல்லேலூயா. தூங்காம என்ன பண்றாங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் அந்த பிரயாசத்துக்கான பலன் இல்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க இரவு முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், இரவு முழுவதும் விழிச்சு நாங்க வலைகளை போட்டோம், ஆனா எங்களுக்கு ஒன்றுமே அகப்படல அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா சீமோன் அதோடு நிப்பாட்டல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். அல்லேலூயா. இரவு முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றுமே கிடைக்கல, ஆகிலும் உங்க வார்த்தைப்படி நான் என்ன பண்ற, வலையை போடுறேன். இயேசு கிறிஸ்துடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, அவர் எந்த குடும்பத்தில் பின்னணியில இருந்து வந்தவர்? ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சர் குடும்பத்துல பிறந்தவர். அல்லேலூயா. ஒரு கார்பெண்டர். அவருக்கு என்ன வேலை தெரியும்? ஒரு கதவை செய்யறதுல அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு ஜன்னல் செய்கிறதுல ஒரு அனுபவம் இருக்கும், மரம் சம்பந்தப்பட்டதான காரியங்களில அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, ஊழியத்துக்கு வர. அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனோடு கூட, அவங்க குடும்பத்தோடு கூட இருந்து, அவங்க தகப்பனுக்கு அவர் உறுதுணையா இருந்து இருந்திருப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த வேலைகள் எல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆனா பேதுரு, அவங்க சகோதரர்கள், அவங்க நண்பர்கள், யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவங்களுக்கு எல்லாம் எதுல அனுபவம்? மீன் பிடிக்கிறதுல அனுபவம். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறதுல அனுபவம். அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல மீன் எந்த மாதிரியான மீன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எந்த டைம் போனா எப்படிப்பட்ட மீன் பிடிக்கலாம், எந்த டைம் போனா இந்த இடத்துல வலை போட்டா மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு சொல்றாரு, நீங்க ஆழத்துல கொஞ்சம் ஆழத்துல தள்ளி என்ன பண்ண, வலைகளை போடுங்க அப்படி சொல்லும் போது, அவர் சீமோன் சொல்றாரு, நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உங்க வார்த்தைப்படி நான் என்ன பண்றேன், போடுறேன்.
அல்லேலூயா. பேதுரு எதிர்த்து பேசல. உங்களுக்கு இதுல அனுபவம் இல்லை, எங்களுக்கு நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கடல் தான், மீன் பிடிக்கிற தொழில் தான் எங்களுக்கு அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை என்ன பண்ணல, பேச, தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லல. ஆமென். ஆண்டவரை குறித்துதான அவருடைய அறிவு பாருங்க. அல்லேலூயா. அவர் போதகம் பண்ணின பிற்பாடு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பார்ல, வலைகளை அலசிக்கொண்டே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு. ஆமென். அப்ப கேட்ட மாத்திரத்துல பாருங்க, அவர் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படுது என்ன பண்றாரு, வலைய போடுறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. வலை கிழிந்து போகிற அளவுக்கு. ஆமென். எப்பவுமே பொதுவா காலையில மீன்லாம் அகப்படாது. இரவுல அதிகாலையில 3 மணி 4 மணி 2 மணிக்கெல்லாம் போவாங்கல்ல. சில என்ன பண்ணுவாங்க, இரவுல 10 மணி 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு காலையில தான் விடிய காலமா வலையை இழுத்துட்டு வருவாங்க. ஆனா இவங்க எப்போ போடுறாங்க வலை, காலையில. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு இந்த டைம் தான் அப்படின்லாம் கிடையாது. ஆமென். இப்பதான் நான் செய்வேன், இந்த டைம்ல தான் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஆமென். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க, கடமை பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு டைமோ இல்ல கிழமைகளோ அது அவருக்கு ஒரு பொருட்டவே இல்லை. அல்லேலூயா. எப்போ வேணாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் வேணாலும் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அவருக்கு டைம் நேரம் ஒரு பொருட்டு அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் அவர் நமக்கு பேசுவார், அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார், அவர் நம்மை தேற்றுவார், வார்த்தையை அனுப்புவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்றது. ஆமென். இந்த டைம்ல எனக்கு நோக்கி கூப்பிடு அப்படி சொல்றாரா? இல்ல. நல்ல நேரம், அந்த நேரம் 7:30 9:30 இந்த நேரத்துல மட்டும் கூப்பிடு அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. எப்ப வேணாலும் ஆண்டவர் தேடலாம், எப்ப வேணாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம். ஆமென். எப்ப வேணாலும் ஆண்டவரால உதவி செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்துல ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றாங்க, தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் எழுதும்போது பவுல் இப்படி எழுதுறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. இடைவிடாமல் ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நம்ம வாழ்க்கை அப்படி ஜெபமா மாறிடும். நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடணும்? ஜெபமா மாறிடும். எப்பவுமே நம்ம ஜெபத்துல இருக்கணும். ஆமே. நம்ம சமையல் பண்ணும்போது ஜெபத்திலே இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டே, ஆண்டவரே எனக்கு இந்த சமையல் பண்றேன், இந்த பொருள் கம்மியா இருக்கு, இல்ல ஆனாலும் இதுல சுவை மாறக்கூடாது, நல்லா இருக்கணும், அப்படி ஜெபம். அல்லேலூயா. ஆமே. நம்ம நடந்து போகும்போது, ஆண்டவரே என்னால நடக்க முடியல, பலவீனமா இருக்கு, எனக்கு பலன் தாங்க. அல்லேலூயா. நான் அப்படி ஜெபம் பண்ணிருக்கேன். ஆரம்பத்துல காலேஜ் போகும்போதெல்லாம் பஸ்ல அப்பெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும், பஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். வேலைக்கு போகும்போது ஸ்டார்டிங்லாம் அப்போ ரொம்ப பஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்கும், நிக்கவே முடியாது. சில நேரத்திலலாம் பலவீனமா இருக்கும். அப்போ சொல்ல, ஆண்டவரே என்னால நிற்க முடியல, என்னை பலப்படுத்து, நீங்க என்ன தாங்கிக் கொள்ளுங்க, நீங்க என்ன தூக்குங்க அப்படி சொல்லுவேன். ஆமே. அப்படி சொல்லும் போது அந்த பலவீனமே தெரியாது. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம எப்பவுமே நம்ம ஜெப சிந்தையா இருக்கணும். பைக்ல போகும்போதும், சைக்கிள்ல போகும்போதும், நடக்கும் போதும். ஆமே. நடக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அப்பதான் ஆண்டவரோடு கூட பேச முடியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நடக்க முடியும். ஆமே. அல்லேலூயா. ஆமே. பைக்ல போகும்போது ஆண்டவரோடு கூட பேசிட்டு, அந்நிய பாஷையில பேசிட்டு ஆமே போவேன். ஆமே. அப்போ இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஒரு ஜெபம். ஆமே. நம்ம வாழ்க்கை ஒரு ஜெபமா மாறி இடைவிடாம நம்ம ஜெபம். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவரோடு கூட நம்ம பேசிட்டே இருக்கணும், ஆண்டவரோடு கூட உறவாடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எப்பவும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமா இருக்கிறார் அற்புதம் செய்ய. எப்பவுமே அவர் என்ன பண்றாரு? ஆயத்தமா இருக்கிறார். எப்போ என் பிள்ளை கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உடனே நமக்கு பதில் தருவார், நம்ம பலப்படுத்துவார், நம்ம பிரச்சனை எல்லாம் மாற்றுவார், நம்ம சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார். ஆமே. பாருங்க, இது காலை நேரமா இருக்குது. ஆனா இந்த நேரத்துல மீன் கிடைக்காதுதான். ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுடைய அனுபவம் அது. இந்த நேரத்துல மீன் அகப்படாது.
ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருக்காக என்ன பண்றாரு பேதுரு, அந்த வலைய என்ன பண்றாரு, ஆழத்துல தள்ளி என்ன பண்றாரு, போடுறாரு. ஆமே, போட மாத்திரத்துல என்ன நடக்குது, மிகுதியான மீன்களை பிடித்தாரு. அல்லேலூயா. ஆமே, அவங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. வெறுமையா அவங்க படகு கரைக்கு வந்தது, வெறுமையா அவங்களுடைய வலை கரைக்கு வந்தது. ஆனா இப்போ அவங்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் என்ன பண்ணிருக்காங்க, பிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட நீங்க பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம நீங்க வருத்தத்தோடு கூட கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, உங்க வெறுமையான வாழ்க்கை மாறப்போகிறது, உங்க வெறுமையான வலை மாறப்போகிறது. அல்லேலூயா. எந்த வலை அவங்களுக்கு வெறுமையா வந்ததோ அதே வலை நிரம்பத்தக்கதான மிகுதியான மீன்களை ஆண்டவர் அதுல கொண்டு வந்தார். அல்லேலூயா. எந்த படகு கரையில வெறுமையா வந்ததோ அதே படகு, அந்த ஒரு படகு மாத்திரல, அந்த 2 படகு நிரம்பினது. போட்டது ஒரு வலை தான், அங்க நிரம்பினது 2 படகு. அல்லேலூயா. அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக, அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. அல்லேலூயா. எந்த கடல், எந்த சமுத்திரம், அந்த சமுத்திரம் தானே மீன் இருந்தது. இப்ப வலை போடும் போது மீன் அகப்படுது. அல்லேலூயா. எந்த சமுத்திரம் தோல்வியை கொண்டு வந்ததோ, எந்த சமுத்திரம் அவங்களுக்கு வெறுமையை கொண்டு வந்ததோ அதே சமுத்திரத்துல ஆண்டு என்ன பண்ணாரு, அவங்க வலை நிரம்பத்தக்கதாக, அவங்க படகு நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அதை பார்த்து பிரமித்தாங்க. ஆமென். இந்த சமுத்திரம் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறதுனா உலகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை குறிக்கிறது. அந்த கடல், அந்த சமுத்திரம், அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையை இந்த உலகத்துல இந்த உலகம் உங்களுக்கு வெறுமையை கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்க போய் கடினமா உழைச்சிருக்கலாம், பிரயாசப்பட்டு இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல உங்களால ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த உலகம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களுக்கு வெறுமையை கொடுத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களுக்கு இல்லாமையை கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. எந்த உலகம் உங்களுக்கு தோல்வியும் அவமானத்தையும் வெறுமையும் இல்லாமையை கொடுத்ததோ அதே உலகம் அதே உலகத்திலிருந்து உங்களுக்கு நிரம்பி வழித்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதே உலகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே உலகத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அதே உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையில திரளான நன்மைகளால நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த உலகம் உங்களுக்கு வெறுமையை கொடுத்ததோ, எந்த உலகம் உங்களுக்கு இல்லாமையை கொடுத்ததோ அதே உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதங்களை நன்மைகளை தரப்போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, பிரமிக்கிறாங்க. பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினாங்க. அல்லேலூயா. 2 படகுமே அமிழ்ந்து போகத்தக்கதாக. அல்லேலூயா. அவ்வளவு திரளான மீன்களை என்ன பண்ணாங்க, நிரப்பினாங்க. ஆமென். இது வரைக்கும் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. படகு எடுத்துட்டு போறாங்க, அந்த ஒரு படகு நிரம்பினாலே பெரிய காரியம் தான். ஆனா இப்ப 2 படகும் நிரம்பி இருக்குது. 2 படகும் நிரம்பி அது அமிழத்தக்கதான மீன்கள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு காலம் அவங்க கண்டதே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, பாருங்க, சைகை கட்டினாங்க, நிரப்பினாங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கும், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு பெரிய அற்புதத்தை இது வரைக்கும் பேதுரு பார்த்ததே இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய காரியம் செய்வதற்கு நான் தகுதியே இல்ல. தன்னை தாழ்த்துறான் பாருங்க பேதுரு. ஆமென். சீமோன் பேதுரு என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துறாரு. அவருக்குள்ள அந்த உணர்வு வந்துருச்சு, நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த அற்புதத்துக்கு பாத்திரவான் இல்ல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்,
உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமென். நாம அந்த அற்புதத்துக்கு, அந்த நன்மைக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. அல்லேலூயா. நாம அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களா இருக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட நன்மைகளை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறாரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. எது சொன்னா, பாவியான மனுஷன் ஆண்டவரே என்னை விட்டு அகண்டு போகும். அப்ப அவரு தன்னை என்ன பண்ணிட்டாரு, ஒரு மதிப்பு போட்டார். நான் இதுக்கெல்லாம் பாத்திரவான் இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் பாத்திரவான் இல்லதான். ஆனா ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய கிருபை, அல்லேலூயா, அது நம்முடைய தகுதி காட்டில உசந்தது. அல்லேலூயா. ஆண்டுடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. ஆமென். யோவான் 3:14 வாசிக்கிறோம். ஆமென். நம் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரா, நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தந்தருளி இவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன பண்ணாரா, அன்பு கூர்ந்த ஒரே பேரான குமார், ஒரே மகன், பிதாவுக்கு செல்ல மகன், ஒரே மகனை ஆண்டவர் நம்ம எல்லாருக்காக என்ன பண்றாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ வேதத்தை வாசிக்கிற ரோமர்ல அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது, இயேசுவே நமக்கு கொடுத்திருக்கும் போது, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. இயேசுவே நமக்கு கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவன், ஒரே பேரான குமாரன் இயேசுவே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது, மற்ற நன்மைகளை தராம விட்டுருவாரா? மற்ற ஆசீர்வாதங்களை தராம விட்டுருவாரா? எல்லா ஆசீர்வாதத்துக்கு காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் தேவகுமாரனாகிய இயேசு. அவரே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மேலான ஆசீர்வாதம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவரே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை காட்டில விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்ல. இயேசுவை காட்டில விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதம் எதா இருக்கா? இல்ல. அல்லேலூயா. அப்ப அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்னா மற்ற ஆசீர்வாதங்கள் அதை தராம இருப்பாரா? தருவார். அல்லேலூயா. மத்திய 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஒரு மகன் தன் தகப்பன் இடத்துல போயிட்டு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? இல்ல. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேயிலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா ஆமென் அவர் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கால வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்போ நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அப்போ நமக்கு தேவையானது, நமக்கு அந்தந்த கால சூழ்நிலையில, அந்தந்த காலகட்டத்துல நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தராம இருப்பாரா? நிச்சயமா தருவார். சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில அவன் படகு வெறுமையா வந்தது, வலை வெறுமையா வந்தது. அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு அந்த நாள்ல ஆண்டவர் அவனுக்கு மிகுதியான மீன்களை கொடுத்து நாமே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, வாழ்க்கையில ஒண்ணுமே, பேதுருடைய வாழ்க்கையில கூட வெறுமை இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதே போலதான் உங்க வாழ்க்கை இன்றைக்கு உங்க சூழ்நிலை வெறுமையா இருக்கலாம். ஆமே, அது நீடிக்காது. வெறுமையா எம்டியா இருக்கிற அந்த வாழ்க்கை நீடிக்காது. சீக்கிரத்துல ஆண்டு என்ன பண்ணுவாரு, அந்த நன்மையினால ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணுவாரு, மாற்றுவார், நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகப்பன் அவர் நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவர் எப்பவுமே நம்மள என்ன பண்ண மாட்டார், வெறுமையா விடவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. ஆமே. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பிரமிக்கத்தக்கதான காரியம் அப்படின்னா ஆச்சரியம், பிரமிக்கும்படியான காரியம் நடந்தது. இது வரைக்கும் அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க பார்த்ததே இல்ல. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டோட வார்த்தை வருது, நீங்க பிரமிக்கும்படியான காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க பிரமிக்கப்படும்படியான அற்புதத்தை ஆண்டு செய்ய போறாரு.
சாதாரணமான அற்புதத்தை அல்ல, சாதாரணமான தேவை சந்திக்கிற காரியம் அல்ல, நீங்க பிரமிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வில்லியம் கேரி சொல்றாருல, தேவனிடத்துல அரிய பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முற்படுங்க. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முற்படுங்க. அப்ப தேவனிடத்திலிருந்து நம்ம சாதாரண காரியத்தை எதிர்பார்க்க கூடாது, ஆமென். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. பிரமிக்கும்படியான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்கணும் நீங்க, ஆமென். ஆண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய. நீங்க ஏன் கேட்க சொல்றேன்னா, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள வளரும். என் வாழ்க்கையில் ஆண்டு நிச்சயமாக பிரமிக்கத்தக்கதான காரியத்தை செய்வார். சாதாரணமான காரியத்தை எதிர்பார்க்காதீங்க, பிரமிக்கத்தக்கதான காரியத்தை எதிர்பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், ஆமென். பிரமிக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா, ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, நம்முடைய அந்த குருடனுடைய நோக்கம் அன்னைக்கு அந்த தட்டு நிரம்பினோம் அப்படின்ற நோக்கம் இல்ல, முழு வாழ்க்கையுமே அந்த ஒரு அற்புதம் நடந்தா எல்லாவற்றுக்கும் பதில் கிடைச்சிடும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நமக்கு அந்த நாளுக்கு வேண்டியதான சொல்யூஷன் மட்டும் நம்ம எதிர்பார்க்க கூடாது, நம்ம வாழ்க்கை முழுவதுமாக ஆமென் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற ஆசீர்வாத நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் தேவனுக்குள்ள களி கூறும்படியான காரியம் நடக்கணும். ஆமென். பிரமித்தாங்க பாருங்க. சீமோனும் 10 சொல்றது, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தாங்க. சீமோன் மட்டும் பிரமிக்கல, அவங்க சகோதரர்கள், அவங்க நண்பர்கள் எல்லாருமே அதை பார்த்து என்ன பண்றாங்க, பிரமிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மட்டும் பிரமிக்க மாட்டீங்க, உங்க கூட சுத்தில இருக்கிறாங்க பாருங்க, உங்க சொந்த பந்தங்கள். அல்லேலூயா. உங்களை அறிமுகமானவங்க எல்லாரும் உங்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து என்ன பண்ண போறாங்க, பிரமிப்பாங்க. எப்படி இப்படி நடந்தது, எப்படி உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, எப்படி இந்த நன்மை உங்களுக்கு கைக்கூடி வந்தது, எப்படி இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆனது. அல்லேலூயா. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆனது, எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்தது, அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிரமிக்கும்படியான காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. பிரமிக்க பண்ணுகிற காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இது அப்படியே விட்டுட்டு யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். 21ஆம் வசனமும், அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்க போகும்போது எப்படி போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் 430 வருஷம் எகிப்திலே இருக்கிறாங்க. 430 வருஷம் எகிப்திலே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அந்த எகிப்தில இருந்து புறப்பட பண்ண போறார். புறப்பட பண்ணும்போது அவங்க வெறுமையா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, புறப்பட பண்ண மாட்டார். அல்லேலூயா, ஆமென். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 430 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. அடிமைகளா இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்க சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டாங்க. ஆமே, அவங்க என்ன பண்றாங்க, அடிமையாகவே என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அவங்களுடைய நிலைமையை குறித்து 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல போய் எட்டினதான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. 23ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. அவங்களுடைய சத்தம்
அவங்க முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில போய் எட்டினதான். ஆமென். தேவன் அதை கேட்டாராம். அல்லேலூயா. 430 வருஷமாக அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய சந்ததிகள் அடிமைத்தனத்திலேயே இருக்கிறாங்க. ஒரு விடிவு காலமே இல்லை, ஒரு விமோச்சனமே இல்லை. அவங்களால சுயமா எதுவுமே செய்து கொள்ள முடியல. ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, கூக்குரல் இடுறாங்க. அந்த அடிமைத்தனத்தினாலே அவங்க கூக்குரல் இடுறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படலாம். வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படலாம். வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அந்த வேதனைகள் எல்லாம் மாற முடியாத ஒரு காரியத்தை செய்யப்படுறாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூக்குரல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் பண்ணப்படுறாரு, மாற்ற போகிறார். அடிமைத்தனத்துல இருந்த அந்த மக்களை கிட்டதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு காலமா நீங்க அடிமையா இருந்தீங்க, இவ்வளவு நாட்களா நீங்க அடிமையா இருந்தீங்க. நீங்க இப்போ இந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு போக போறாரு. ஆமென். ஆனா நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க வெறுமையா வெளியே போக மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. இரவு முழுவதும் பேதுரு என்ன பண்ணாரு? வலைய போட்டாரு, பிரயாசப்பட்டாரு, ஒன்றுமே கிடைக்கும். ஆமென். ஆனா அந்த இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னு ஆண்டு விடல. அவர்கள் படகு நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதம் வந்தது. ஆமென். இந்த 430 வருஷமா இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தில இருந்து ஆண்டு விடுதலை ஆக்க போறாரு. விடுதலை ஆக்கப்படும் போது, அவங்க புறப்படும் போது ஆண்டு வெறுமையா விடமாட்டேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட இவ்வளவு காலமா, இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருஷமா நீங்க விருதாவா நீங்க உழைச்சு 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 கடினமா கஷ்டப்பட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது போல இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாதது போல, ஐயோ நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வருஷம் நான் உழைச்சேன், இவ்வளவு வருஷம் நான் பாடு எடுத்தேன்னு அப்படிதான் நம்ம பாஷை சொல்லுவோம். இவ்வளவு காலமா நான் குடும்பத்துக்கு பாடு எடுத்தேன், இவ்வளவு காலமா நான் பாடுபட்டேன், இவ்வளவு காலமா உழைச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமையா இருக்கிற சூழ்நிலை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆமென். இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருஷமா நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. பாருங்க, அவங்க 430 வருஷமாக அவங்க கடினமா உழைச்சாங்க, பிரயாசப்பட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில வெறுமையான சூழ்நிலை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீங்க வெறுமையா போவதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க வெறுமையா போவது இல்லை. அல்லேலூயா. நீங்க வெறுமையா போக விட மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெறுமையா போவதில்லை. என்ன சொல்றாரு? 22 வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அழகத்தா இடத்திலும் தன் தன் வீட்டு தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்களுக்கும் உங்கள் குமாரருக்கும் என்ன பண்ணுங்க? தரிப்பித்து எகிப்தியரை என்ன பண்ணுங்க? கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. என்று சொல்றாரு, நீங்க இவ்வளவு காலமா நீங்க பிரயாசப்படுறீங்க, ஆனா இப்போ உங்க கையில எதுவுமே இல்ல, நீங்க வெறுமையா இருக்கிறீங்க. ஆனா நான் உங்களை வெறுமையா விட மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்? எந்த தேசத்துல எந்த மக்களுக்காக நீங்க அடிமைகளா இருந்தீங்களோ அதே தேசத்துல வாழ்கிற அந்த மக்கள் இடத்துல போயிட்டு நீங்க வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதை நீங்க உங்க குமாரருக்கு உங்க குமாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? தரிப்பித்து இவ்விதமாக நீங்க எகிப்தை என்ன பண்ணுவீங்க? கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு வருஷமா அவங்க பிரயாசப்பட்டாங்க, எதுவுமே இல்லாம அவங்க வெறுமையா வெளியே வரும்போது எப்படி இருக்கும்? வேதனையா இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டேன், வெறுமையா போவதில்லை. நீங்க வெறுமையா திரும்ப ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு, நீங்க வெறுமையா போவதில்லை, நீங்க வெறுமையா போவதில்லை. நீங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு காலம் உழைச்சீங்க, இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டீங்க, நான் உங்களை வெறுமையா விட மாட்டேன்.
அல்லேலூயா. பாருங்க, அதே போல எகிப்தில இருந்து புறப்படும் போது ஆமே ஆண்டவர் அற்புதங்களினாலும் ஆமே சகல விதமான அற்புதங்களினாலும் அவர்கள் என்ன பண்ணாரு, எகிப்தியரை வாதித்த பிற்பாடு அவர்களே என்ன பண்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்க சீக்கிரமா இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போங்க, எங்களையும் என்ன பண்ணுங்க ஆசீர்வதித்து போங்க அப்படி சொல்ற அளவுக்கு காரியம் மாறுதலா முடிஞ்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 30ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எகிப்தில ஒரு சங்கார தாண்டு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதாவது சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவனுடைய வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை முதற்கொண்டு சிறைச்சாலையில காவல் காக்கிறவனுடைய வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை வரைக்கும் சங்கரிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த எகிப்து முழுவதும் எல்லா வீட்டிலும் சாவு, எல்லார் வீட்டிலும் கூக்குரு. அல்லேலூயா. அப்ப அந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்தா பாருங்க, அந்த பார்வோன் ஆரோனையும் மோசையும் அழைப்பித்து சொல்றாங்க, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்போ முன்னாடியே விடவே இல்லை. இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடவே இல்லை. ஒரு முறை சொல்றான், நீங்க மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்ச தூரம் போயிட்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்க, நீங்க மட்டும் போகணும். ஆனா மோசே சொல்ல, இல்ல நாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம், கூட்டு போவோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன விதமான பதில் செலுத்தணும்னு எங்களுக்கு இன்னும் சொல்லல, போகும்போதுதான் சொல்லுவாரு. அதனால நாங்க எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம், அடிச்சுப்போம். அப்படிலாம் கூட்டு போக கூடாது. அல்லேலூயா. அப்போ மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்ல, ஒரு குழம்பும் நாகாதான். வாசிக்கலாம். 10:24 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றார். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவு எங்களுக்கு தெரியாது. மோசே ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. இந்த பார்வோன் சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்க ஆடு மாடு எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போங்க. ஆமே. அப்போ அங்க மோசே சொல்ற, ஒரு குழம்புனா ஆகாது, பின் வைக்கப்படுவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளவு காலமா நீங்க பிரயாசப்பட்டு உழைச்சத ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதுல சின்னது பெருசுன்னா ஆண்டவர் பார்க்கவே மாட்டார், எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அமலேக்கு என்ன பண்ணாங்க, வந்து கொண்டு போயிட்டாங்க, பட்டணத்தை அக்கினியால் சுட்டரிச்சிட்டாங்க. ஆனா தாவீது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன, இப்போ நீ அதை பிடித்துக் கொள்வான்னு சொல்லும் போது அவன் போயிட்டு யுத்தம் பண்ணி அதை பிடித்துக் கொள்றான். எதெல்லாம் பிடித்துக் கொள்றான், அவன் இழந்ததை எல்லாவற்றும் சிறிதிலும் பெரிதிலும் எல்லாவற்றும் ஒன்று குறையாம எல்லாவற்றையும் என்ன பண்றான், திருப்பி கொள்றான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், உங்க சூழ்நிலை அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டது போல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போன ஆமை சிறியதுல பெரியதுல ஒன்றும் குறையாம எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்வீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, திருப்பி கொள்வீங்க. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா அங்கேயே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டு அவங்களை விடுதலை ஆக்கும் போது அவங்களை ஆண்டு வெறுமையா அவங்களை கொண்டு வரல. ஆமே. அதே 12ஆம் அதிகாரத்துல 33 வாசிங்க. யாத்திராகமம் 12:33. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி
தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய நன்மை எகிப்தியர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்போ அவங்க புறப்பட்டு போறாங்க, எகிப்தை விட்டு புறப்பட போறாங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு புறப்பட போறாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நன்மை, ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? எகிப்தியன் கிட்ட இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஆமென். போய் கேக்குறாங்க. கேக்குற மாத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க? மறுப்பு சொல்லல, எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க? கொடுத்துறாங்க. அல்லேலூயா. அவங்க கண்களிலே தயவு கிடைக்க பண்றாரு. ஆமென். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகள் யாரோ ஒருவர்கிட்ட இருக்குன்னா, ஆண்டவர் அது உங்க கைக்கு வரும்படியாக அவங்க கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்க வெறுமையா போவதில்லை. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கிறதோ அதை உங்க கைக்கு வரும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க வெறுமையா இருப்பதில்லை. உங்க வாழ்க்கையில வெறுமை நீடிப்பதில்லை. ஆமென். உங்க வாழ்க்கையில இல்லாமை நீடிப்பதில்லை. ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையும் ஆமென், என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையா இல்லாம நிரம்பி வழியணும்னா என்ன செய்யணும்? 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். என்ன செய்யணும்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம். இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தாங்க. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம வாழ்க்கையில நிரம்பி வழணும்னா, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழணும், இல்ல நம்முடைய வெறுமையான சூழ்நிலை மாறணும்னா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. வலைகளை என்ன பண்ணாங்க? அலசி கொண்டிருந்தாங்க. வலையில என்ன இருக்கு? தேவையில்லாத காரியங்கள்லாம் மாட்டி சிக்கி கொண்டிருக்கு. வலையில என்ன இருக்கு? தேவையில்லாத உபயோகமற்ற காரியங்கள், வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியங்கள், குடும்பத்துக்கு தேவையில்லாத காரியங்கள், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம நீக்க போகணும். அல்லேலூயா. என்னென்ன சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாம காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? நீக்கி போடணும், சுத்தமாக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? சுத்தமாக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவருடைய உபதேசம் நம்மள என்ன பண்ணுது? சுத்தமாக்கு. யோவான் 17 வாசிக்கிறோம், அவருடைய வசனம் நம்ம என்ன பண்ணுது? பரிசுத்தமாக்குது. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அன்றைக்கு எகிப்திலிருந்து அவங்க புறப்படும் போது புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணாங்க? புசித்தாங்க. அல்லேலூயா. புளிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த புளிப்பில்லாத அந்த மாவுல கொஞ்சம் புளித்த மாவு ஆட் பண்ண ஆகும், முழுவதும் என்ன ஆயிடும்? உப்ப பண்ணிடும், புளிக்க பண்ணிடும். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட அந்த புளிப்பின் தன்மை இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டு போக பண்ணுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. வலைய பழுதாக்குகிற காரியம் இருக்கக்கூடாது. வலையை நம்ம கிளீன் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும். ஆமே. புது திராட்சை ரசத்தை எதில ஊத்தி வைப்பாங்க? புது துருத்தியில். ஏன்? புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊத்தி வச்சாதான் அது கெட்டு போகாம நீண்ட நாட்கள் இருக்கும். அதே புது திராட்சை ரசத்தை எடுத்து பழைய துருத்தியில ஊத்தினா ஆகும்? துருத்தி ரசமும் கெட்டு சிந்து போயிடும், துருத்தி ஆயிடும், கெட்டு கிழிஞ்சு வீணாயிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்க வெறுமையெல்லாம் மாற்றணும்னா முதல்ல நம்ம சுத்திகரிக்கணும். வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பணியே
முற்றிலும் வெண்மையாவே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே இசையா 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 சொல்லுமா இசையா 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 இசையா. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் சுத்திகரிக்கணும், வாழ்க்கை சுத்தமாக்கணும். ஆமே. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையா, அதெல்லாம் நீக்கணும். ஏது என்ன பண்ணாரு, அந்த வலையெல்லாம் என்ன பண்ணாரு, கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்க. எங்க தள்ளி போக சொல்றாரு? ஆழத்துல. அல்லேலூயா. ஆழத்துல தள்ளிமோ. ஆமே. நம்ம வாழ்க்கை ஆமே பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆழத்துக்குள்ள நம்ம போயிடணும். ஆமே. நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆழத்துக்குள்ள போயிடணும், முழுகிடணும். அல்லேலூயா. அந்த பேழையானது, நோவா கட்டின அந்த பேழையானது, அந்த மழை வந்து 40 நாள் மழை வந்து பூமி உற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வானத்து மதங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அது என்ன பண்ணிச்சா, அந்த பேழைய கிளம்ப பண்ணிடுச்சு. அல்லேலூயா. கிளம்ப பண்ணினால அந்த பேழையானது எல்லா உயரமான சிகரங்களை காட்டிலும் மேல மிதக்குது. அல்லேலூயா. இப்ப அந்த பேழைக்கு பூமிக்கும் பேழைக்கும் தொடர்பே இல்லை. அல்லேலூயா. அதே போல நமக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கணும், அந்த ஆழத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. மேலோட்டமான நிலையில இருக்கக்கூடாது. முழங்கால் அளவு வேணாம் நமக்கு. ஆமே. கணுக்கால் அளவு வேணாம், முழங்கால் அளவு வேணாம், இடுப்பளவு வேணாம். எந்த ஆழத்துக்கு போனோம்? நீச்சல் ஆழத்துக்கு போகணும். நீச்சல் ஆழத்துக்கு போனாதான் நம்ம இஷ்டப்படி நம்மளால வாழ முடியாது, பரிசுத்த ஆவியானுடைய இஷ்டப்படி நம்மளால வாழ முடியும். ஆமே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் வெறுமை காணப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆழத்துக்குள்ள போகல. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உலக காரியமும் செய்யணும், கிறிஸ்துவ காரியத்திலையும் ஈடுபடணும். அல்லேலூயா. அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில இருக்க வெறுமை மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு உலகத்துக்கு தொடர்பு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. முழுவதுமாக எப்படி அந்த பேழையானது உலகத்துக்கும் அந்த பூமிக்கும் பேழைக்கு தொடர்பு இல்லாத அளவுக்கு மேல மிதந்தது. அல்லேலூயா. ஆமென். அதே போல நம்ம வாழ்க்கை கூட இசைக்கல்ல வாசிக்கிறோம்ல, நீச்சல் ஆழத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீச்சல் ஆழத்துக்கு வரணும். முழுகிற அளவு. கரையிலே இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. கரையிலே இருந்தா ஒண்ணுமே பிரயாச பண்ணும். ஆழத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல பாருங்க, அந்த படகு என்ன பண்ணுங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு அல்ல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஆழத்துக்கு நம்ம வாழ்க்கையை, நம்முடைய காரியத்தை, ஆமே, நம்முடைய வாழ்வை என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள கொஞ்சம் என்ன பண்ணணும், உள்ள ஆழத்துக்குள்ள போகணும்னா அது தானா நடக்காது. தானா பிரயாச பண்ணணும், ஜெபம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவில நிரம்பணும், வேதத்தை தியானம் பண்ணணும், அபிஷேகத்துல நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாம நம்ம ஒண்ணுமே நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆவில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும். யாரெல்லாம் அந்நிய பாஷையில பேசுவீங்க? அந்நிய பாஷையில பேசினாதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களால ஜெயமா வாழ முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, அந்நிய பாஷையில பேசுறவன் தனக்கு தான் என்ன பண்றான், பக்தி விருத்தியை உண்டாக்குறான். அப்ப நமக்கு தேவனுக்குள்ள ஒரு உறவு எங்க அதிகமா பைண்ட் ஆகுது, பிணைக்கப்படுதுன்னா அந்நிய பாஷையில பேச 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 பேச. அல்லேலூயா. சமீபமா ஆண்டவரே ஏனோக்கு எப்படி உம்மோடு கூட நடந்தாரு, எப்படி அவர் உம்மோடு கூட
நாம பழகினார், எப்படி உம்மோடு கூட பேசினார் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஆண்டவர் நேற்று சொன்னார், இந்த வசனத்தை காட்டிதான் சொன்னார், அந்நிய பாஷையில பேசுறவன் தனக்கு தானே பக்தி விருத்தியை உண்டாக்குறான், அவன் தேவனோடு கூட என்ன பண்றான், ரகசியம் பேசுறான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அப்போ தேவனோடு கூட அந்த பேசுற அந்த பாஷை, அல்லேலூயா, தேவனோடு கூட பேசுற அந்த மொழி, ஆமென், அது நம்ம பேச 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 நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வெறுமை எல்லாம் மாறிடும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப நிறைவான கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க வெறுமைக்கு இடமே இல்லை, நம்ம வாழ்க்கையில இருக்க குறைவுக்கு இடமே இல்லை. அப்ப நம்ம ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் தேவனோடு கூட என்ன பண்றாங்க, ரகசியங்களை பேசுறாங்க. பக்தி விருத்தி அவங்களுக்குள்ள உண்டாகுது. ஆமென். அப்ப நீங்க எப்பவுமே அந்நிய பாஷையில பேசுறதா மாறிடுங்க. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது தான் அந்நிய பாஷை பேசணும் இல்ல, நடக்கும் போது அந்நிய பாஷையில பேசுங்க, வேலையை செய்யும் போது அந்நிய பாஷையில பேசுங்க. அல்லேலூயா. நிரம்புங்க. அல்லேலூயா. சில நேரத்துல நான் சொல்லியிருப்பேன், பஸ்ல போகும்போது ஆமே அப்படி பிரைஸ் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகும்போது அந்நிய பாஷையில பேசுவேன். எனக்கே கொஞ்சம் சில நேரத்துல நான் பயம் வந்துடும், எங்க சத்தமா அந்நிய பாஷையில பேசிட்டு போறேன்னு. அல்லேலூயா. பப்ளிக் பஸ்ல போறோம்ல. ஆமென். அதனால எஸ்ஐகே பிரான்சிஸ் சொல்லுவாரு, அவரு ஸ்கூல் போகும்போது படிக்கும்போது எல்லாரும் மெயின் ரோட்ல நடந்து போவாங்க, இவரு மட்டும் என்ன பண்ணுவாரு, அந்த கழனி வழியா நடந்து போவார். ஏன் ஃப்ரீயா ஆண்டவர் என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையில பேசிட்டு போகலாம். அல்லேலூயா. எப்பவுமே அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அவங்க அனுபவத்தை பார்க்கும்போது அந்நிய பாஷையை பேசணும், அந்நிய பாஷையை பேசணும், அந்நிய பாஷையை பேசிட்டே இருக்கணும், அந்நிய பாஷையை பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேச 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 அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடையெல்லாம் மாறிடுது. அல்லேலூயா. ஆமே. அப்போ ஆழத்துல நம்ம போகணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படாம நம்மளால ஒண்ணும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே. வாயை திறந்து பேசணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்களா, அழுகிற குழந்தைங்க தான் என்ன பண்ணுவாங்க, பால் கொடுப்பாங்க. ஆமே. அப்ப நம்ம பேசணும், பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. வேற வார்த்தையை பேசுறதை காட்டிலும் ஆண்டோட வார்த்தையை பேசுங்க, ஆண்டோட கூட ரகசியங்களை பேசுங்க. மற்ற வார்த்தை பேசுறதுனால நமக்கு எனர்ஜி தான் போயிடும், நம்முடைய பரிசுத்தம் தான் கெட்டு போகும். அல்லேலூயா. ஆனா அந்நிய பாஷையில பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும். மற்ற உலக காரியங்களை பேசினா நமக்கு கரை வந்துடும், கரை பற்றுரும், தீட்டு பற்றுரும். அல்லேலூயா. ஏன்னா அதிகமா பேசும்போது அங்க பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுது. ஆமே. அப்ப மத்தவங்கிட்ட நம்ம அதிகமா பேசினாலே என்ன ஆயிடும், டக்குன்னு அவங்கள பத்தி பேசுவோம், அவங்களை இவங்களை பத்தி பேசுவோம், இப்படி பேசுவோம், அப்படியே நம்ம வாழ்க்கை கரையாயிடும். அல்லேலூயா. அந்த தேவனோடு கூட பேசுங்க பேசுங்க பேசுங்க, அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க ஆழத்துல போயிடுவீங்க. ஆழத்துல போயிட்டீங்கன்னா திரளான மீன்கள் கிடைக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெறுமையும் மாறிடும், திரளான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். ஆமே. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன், 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆமென். அவருடைய வார்த்தையின்படியே நம்ம செய்யணும். மூன்றாவது, அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யணும். ஆமென். முதல் அற்புதம் கல்யாண வீட்டுல ஆண்டவர் செய்யறாரு. அங்க அந்த கல்யாண வீட்டுல கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவரும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அங்க திராட்சை ரசம் குறைப்பட்டது மரியாள் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அவர் சொல்ற, ஸ்ரீயே, இன்னும் என்னுடைய நேரம் வரல. மரியாள் அம்மா என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யும். மூன்றாவது, அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது பேதுரு அப்படியே செஞ்சார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, ஆழத்தை தள்ளி வலைய போடு, அப்படியே சொல்ற, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுங்க. அப்படி போட்டதுனால அவனுடைய படகு நிரம்பி வழிந்தது மாத்திரம் இல்ல, அவங்க கூட்டாளிகளுடைய படகுன்னு ஆயிடுச்சு நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் என்ன எப்படி சொல்லுவாரு, எப்படி பேசுவாரு, தினமும் வேதத்தை வாசிங்க. தினமும் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட கூட பேசுவார், அந்த வசனத்தின் மூலமா பேசுவார். ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா, அப்படியே வாசித்தே வாங்க, அந்த டக்குன்னு ஒரு வெளிச்சத்தை போல உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்.
வேதத்தையே வாசிக்கலாம் எப்படி பேசுவாரு? ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்காம ஆண்டு உங்ககிட்ட பேசவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவங்களோட தான் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வேதத்தை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். அப்ப இதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட கூட பேசுவார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற வெறுமை. அல்லேலூயா. முதலாவது நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது பரிசுத்த ஆவியில நிரம்பணும், ஆழத்துக்குள்ள போகணும். மூன்றாவது அவர் சொல்லுகிறபடி செய்யணும். முழங்கால்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, வெறுமை மாறப் போகிறது. ஒருவேளை பிரயாசப்பட்டேன், உழைச்சேன், கடினமா பிரயாசப்பட்டேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று வருத்தத்தோடு கூட வந்திருக்கலாம். ஐயோ, நான் இளம் வயதுல வாலிப பிரியாயத்துல கடினமா உழைச்சேனே, கடினமா பிரயாசப்பட்டேனே, ஆனா இன்றைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்று நீங்க வருத்தத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவாங்க, வெறுமை மாறப்போகிறது. நீங்க வெறுமையா போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா வருகிறது. நீங்க வெறுமையா போவதில்லை. நீங்க வெறுமையா போவதில்லை. ஆமே. யாத்திரா 3 ஆமே ஆமே 3ல வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெறுமையா போவதில்லை, வெறுமையா போவதில்லை. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீங்க வெறுமையா போவதில்லை. ஆமா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை சூழ்நிலை வெறுமையா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒரு நன்மையோ ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவர் சொல்றாரு. ஆமே. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவில் அற்புதங்களை செய்யும். ஆமே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆமே. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை ஆமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்துடுங்க. ஆமா. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடுங்க, ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுத்துடுங்க, ஆண்டு சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடுங்க. அவர் தம்முடைய வார்த்தையினாலே ஆமே அவர் உங்களை சுத்திகரிப்பார், ரத்தத்தினாலே அவர் பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்க அப்பா. என் வாழ்க்கையில இருக்க வெறுமை மாறணும்னா நான் சுத்தமாகணுமே, நான் பரிசுத்தமாகணுமே, நான் சுத்திகரிக்கப்படணுமே. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற வெறுமை மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்பு நீங்கட்டும், இருதயத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமைகள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற கோபங்கள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிறதான பொல்லாத காரியங்கள் விலகட்டும். மார்க் 7 சொல்லப்பட்டது போல இருதயத்தில் இருந்து அவை புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று பார்க்கிறோமே, அந்த காரியங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. வெளியேறட்டாண்டவர். உங்களை அசுசிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் வெளியேறட்டாண்டவர். பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்படியே சொல்லுங்க, அப்பா நான் ஒவ்வொரு நாளும் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணாங்க, ஆவில நிரம்பன ஆண்டவரே, பரிசுத்த ஆவில நிரம்பன ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேசணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆவில நிரம்பணும், பரிசுத்த ஆவில நிரம்பன ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீச்சல் ஆழத்துக்கு போகணும் ஆண்டவரே, ஆழத்துக்கு போகணும் ஆண்டவரே. கரையில நிற்கிற அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் மேலோட்டமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, மேலோட்டமான கிறிஸ்துவ ஜீவியம் வேண்டாம். ஆழத்துக்கு போகணும். ஆமே. ஆழத்துக்கு போகணும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யணும் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அந்த மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படிய கூடாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே மேட்டுமையான எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகலட்டும். எந்த காரியத்தில் நாங்க உமக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, எந்த காரியத்திலும் உமக்கு நாங்க கீழ்ப்படியணும். சொல்லுங்க ஆண்டவரே, எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியணும். கிருபை தாங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம். நீ பேசின வார்த்தைக்கா நன்றி. எங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை நீ மாற்றினதுக்கா நன்றி, வெறுமையை மாற்றினதுக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே.